உங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா நான் வந்து சொன்னார் ஒரு பேச ஆரம்பிச்சலாம்னு. முந்தா நாள் வந்து நான் என்ன பண்ணேன், குற்றாலத்தில் ஷூட்டிங் வந்து 10 மணி நேரம் கார்ல டிராவல் பண்ணி போய் தான் நம்ம ப்ரொமோஷன் அந்த காலேஜில் வந்து ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? எல்லா எல்லா கம்பெனிலும் எல்லாருமே எல்லா டைமும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. என்னோட சுச்சுவேஷன் அங்கே அது மாட்டிட்டேன். ஏன்னா அந்த ஹீரோ இன்னைக்கு வேற கல்யாணம் ஆக போகுது 2-3 நாள்ல. அதனால அவங்க ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் திரும்ப அவங்களுக்கு முடிச்சு அனுப்பிச்சிட்டு நான் திரும்ப ஷூட்டிங் போனோம். அதனால நீங்க எல்லாரும் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்க வேண்டாம். எப்பவுமே உங்க சப்போர்ட் எனக்கு வேணும். ரொம்ப ரொம்ப நன்றி. ஜிப்ரான் சார் வாங்க சார், மியூசிக் டைரக்டர் மதுமிதா எல்லாரும் வாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ண படம் இது. நீங்க தான் எடுத்து தேட்டர்ல இது பெரிய அளவில் கொண்டு போய் வெற்றி அடைச்சணும். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் ரொம்ப நன்றி. மன்னிச்சிருங்க, லேட் ஆயிருந்தா ரொம்ப சாரி. எனக்கு சொல்ல எனக்கு டைமிங் வந்து நான் வந்து ஆல்ரெடி சொன்னதுக்கு வந்து நான் முதல்ல சொல்லிட்டேன் சார் இந்த சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. என்னென்ன எல்லா சிக்னலுக்கும் நான் போய் கேட்க முடியாது இல்லைங்களா, ஒரு டிராஃபிக்ல போய் நான் வர முடியாது இல்லையா, நான் காரில் தானே வரேன். அதனால் அவ்வளோ வேலை இல்லை எல்லாமே அதுதான் உண்மை. ரொம்ப நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா புரியுது. கொஞ்சம் நிதானமாக கேளுங்க, உங்கள் கோபம் புரியுது. சரிங்களா? அதுதான் நான் மன்னிப்பு கேட்டேன்ல உங்கள்கிட்ட. செந்தில், இது வந்து யோகி பாபு சார் கண்டிப்பா கலந்துக்கிறேன்னு சொன்னதுனால மட்டும்தான் இதுதான் நடந்தது. பத்திரிகையாளர்கிட்ட இது மெசேஜ் அனுப்பும் போது யோகி பாபு சார் வருவாரான்னு கேட்டாங்க. நான் யோகி பாபு சார் வரமாட்டாரு, யூனிட் மட்டும் இருக்கலாம்னு நாங்க பொய் சொல்ல விரும்பல. யோகி பாபு சார் வருவாரு. 6 to 9 டைம். இப்போ உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு பல நிகழ்வுகள் சொல்லி 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தள்ளி நினைச்சிட்டு போது நீங்க எப்பவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கும் போது இது தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அதனாலதான் லேட் ஆகி தவிர யாருக்கும் எந்த இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது. நீங்க பெரிய பெரிய இப்ப நீங்க சொன்னீங்க சின்ன பட்ஜெட் படம், பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இதே மாதிரி பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் சமீபத்தில் நடந்த எல்லாத்துக்குமே நீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்களோ அது மாதிரி இதுவும் மன்னிச்சிருங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. அதனால தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். மற்றபடி இது தாமதத்தை நியாயப்படுத்தவில்லை, தாமதம் ஆகிவிட்டது. ஃபர்ஸ்ட் நாங்க யூனிட் வச்சு மட்டுமே பண்ணலாம்னு சொல்லும் போது யோகி சார் சொன்னாரு, இல்ல சார் உங்க டைம் என்னன்னா சார் 6 to 9 6 to 9 வர முடியாது, நீங்க பிரஸ்ல ரிக்வெஸ்ட் பண்ணுங்க, அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க, நான் வந்து அவங்க சாப்பிடும் போது சாப்பிட்டு முடியறதுக்குள்ள வந்து ஒரு ஹலோ சொல்லிட்டு போறேன்னு சொன்னாரு. வந்துடுறேன்னு சொன்னாரு, வந்தாரு. அதனால அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மற்றபடி எந்த விதமும் யாரையும் காக்க வைக்க வேண்டும் என்பது இந்த படக்குழுவினருக்கும் யோகி பாபுக்கும் யாருக்குமே எதுவுமே கிடையாது, எந்த இன்டென்ஷனும் கிடையாது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி டிராபிக் இருக்கு, உங்களுக்கும் பல நம்மளோட செய்தி ஊடகங்கள் இது இருக்கு, அடுத்த நியூஸ் ஃபைல் பண்ணா அடுத்தது போகணும். அதனால யாரையும் காக்க வைக்க எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. எங்களுக்காக அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.